بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரித்தான சகோதர சகோதரிகளே, யாசீன் தஃப்சீருடைய தொடரில் இப்பொழுது அடுத்த 5 வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 41 45வது வசனம் வரை. أعوذ بالله من الشيطان الرجيم وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون. وآية لهم அவர்களுக்கு சான்றாக அத்தாட்சியாக இருக்கிறது. அன்னா அதாவது நாம் ஹமல்னா சுமந்து செல்கிறோம், நாம் சுமந்து செல்வது அல்லது நாம் சுமந்தது. ذريتهم ذريயாவுடைய அசல் டிக்ஷனரி லிங்குவிஸ்டிக் லிட்ரல் மீனிங் ஆஃப் ذرية இஸ் தட், அதாவது ذريயாவுடைய மொழி ரீதியான பொருள் சந்ததிகள்னு அர்த்தம். சரிங்களா, டிசெண்டன்ஸ் சொல்றோம்ல, சந்ததிகள் அப்படிங்கறது அர்த்தம். ஆனா அந்த இடத்தில் அதான் தஃப்சீர் சாயிதில சொல்லுவாங்க, அக்ஸருல் முஃபஸ்ஸிரின் அதிகமான முஃபஸ்ஸிரின்களுடைய கருத்து இங்க என்ன அப்படின்னா, ذريயாவுடைய பொருள் என்பது ஆபா மூதாதியர்கள் என்பது பொருள். இவர்கள் முன்னால் வந்த மூதாதியர்கள். அப்ப இவர்கள் மூதாதியர்களை நாம் சுமந்து செல்வதும் சுமந்து சென்றதும் ஒரு அத்தாட்சியாகும். எதுல? ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன். ஃபுல்க்னா கப்பல். சென்ற ஆயத்துல வந்தது ஃபலக். ஃபலக் என்பது வேற, இது ஃபுல்க். சரிங்களா? அப்ப ஃபுல்கில் மஷ்ஹூன் நிரம்பிய கப்பல். மஷ்ஹூனா நிரம்பிய, ஃபில்டு. அப்ப கப்பல் நிரம்ப, அப்ப நிரம்பிய கப்பலில் இவர்கள் மூதாதையர்களை நாம் சுமந்து சென்றோமே, அதிலும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. யார சொல்ல வரலாம்? எந்த கப்பல், எந்த மூதாதையர் என்றால் அநேக முஃபஸ்ஸிரீன். நீங்க எல்லா தஃப்சீருக்கு போங்க. தஃப்சீர் இப்னு கஸீர், முயஸ்ஸர், முக்தஸர், சஅதி, மாஷா அல்லாஹ், ஜலாலைன் போன்ற ஆல்மோஸ்ட் எல்லா தஃப்சீரையும் பார்த்தீங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்து சென்றார்கள், அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அல்லவா, அந்த கப்பல் தான் இங்க சொல்லப்படுகிறது. கப்பல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த மூமின்கள், கால்நடைகள், அந்த பொருட்கள், ஒவ்வொரு கால்நடையிலையும் ஒவ்வொரு ஜோடி, இப்படி அல்லாஹ் தஆலா அந்த கப்பலில் ஏறும்படியாக சொல்லி அதுல அந்த வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்ட பிறகு அல்லாஹ் காப்பாத்தினான். இது மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு தெரிந்த ஒரு வரலாறு, ஒரு சரித்திரம். அது அவங்க படித்த கேள்விப்பட்ட விஷயம்தான். அது அல்லாஹ் தஆலா சொல்றான், கப்பலில் உங்கள் மூதாதையர்களை அல்லாஹ் காப்பாற்றினானே, அதுவும் உங்களுக்கு அத்தாட்சி இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி என்பது நடக்கக்கூடியது. அல்லாஹ்வால் தான் அழிவையும் ஏற்படுத்த முடியும், அதில் பாதுகாப்பை கொடுக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சான்று என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இது ஒரு அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல அல்லாஹ் தஆலா சூரியனையும் சந்திரனையும் இரவையும் பகலையும் இப்படி ஒண்ணா சொல்லிட்டு அதே மாதிரி இறந்த பூமியில் இருந்து அல்லாஹ் தஆலா புற்புண்ணுகள் முளைப்பது அதுல இருந்து ஆரம்பிச்சான். அது ஆரம்பிச்சு அந்த அத்தாட்சியினுடைய சீரீஸ்ல இதோட முடியுது. அத்தாட்சியில இதை அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். அப்ப அந்த கப்பல்ல அல்லாஹ் சுமக்க செல்வது. இன்னொன்னு, கப்பல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கப்பல் என்பது மூழ்க முடியாத ரீதியில் இடத்துல வச்சிருக்கான். கடல் மீது அது பயணிக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு சுமையோடும் மக்களோடும் அது சுமந்து செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்லாத அது மூழ்கும்படியாக ஆக்காம அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு படகையும் கட்டையும் இறங்காத ரீதியில, தண்ணி இறங்காத ரீதியில, அது தண்ணிக்குள்ள போகாத ரீதியில் அல்லாஹ் படைச்சிருக்கான். இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய குதிரத்துல இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹலக்னா லஹும் மின் மிஸ்லிஹி மா யர்கபூன். வஹலக்னா லஹும் அவர்களுக்காக நாம் படைத்திருக்கிறோம். அவர்களுக்காக அந்த மக்களுக்காக நாம் படைத்திருக்கோம். மின் மிஸ்லிஹி இதை போன்றவற்றை நாம் படைத்திருக்கோம். அது கப்பல் அல்லாஹ் தஆலா முன்னாடி சொல்றான். கப்பலை சொல்லிட்டு அதை போன்றவற்றை நாம் படைத்திருக்கிறோம். மா யர்கபூன். மா யர்கபூன்னா எதில் அவர் சவாரி செய்வார்களோ, மானா இன் வாட் அப்படின்னு அர்த்தம். எதில் யர்கபூன் அதாவது சவாரி செய்வார்கள் என்று பொருள். எதுல அவங்க சவாரி செய்வார்கள் அந்த மாதிரியான விஷயமாக வேறு அதை போன்றவற்றையும் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது இன்னொரு விஷயம் இப்படிங்க தெரியுங்களா சொல்லுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல்ல பிரயாணம் செஞ்சு யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டு அந்த ஜூதி மலையில போய் அது இறங்கியதோ அதற்கு பிறகு வாழ்ந்தவங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில மற்ற எல்லாருமே அழிக்கப்பட்டுட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உட்பட யாரெல்லாம் கப்பல்ல ஏறி எத்தனை மக்கள் அந்த கப்பல் மூலமாக ஏறி பாதுகாக்கப்பட்டாங்க அவங்கள தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய சந்ததிகள் எல்லாமே அதுக்கு முன்னாடி
அழிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அழிவுமையும் இந்த உலகம் கண்டது. அவ்வளோ பெரிய ஒரு அழிவில் ஈமான் கொண்டவர்களுக்கான பாதுகாப்பு ஈடேற்றத்தையும் அல்லாஹ் அந்த கப்பல் மூலமாக கொடுத்தா. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு குதிரை. இந்த துன்யாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய சான்றுகளில் முக்கியமான ஒரு சம்பவம் இது மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இது வரலாறு ரீதியில் இது அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள், அறிந்த விஷயம் தான். அதை அல்லாஹ் சொல்றான். இந்த நிலை உங்களுக்கு வராமல் போயிருன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் நினைச்சா உங்களை அழிக்க முடியும், ஈமான் கொண்டவர்களை பாதுகாக்க முடியுங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்றான். அப்ப தன்னுடைய குதிரத்தை என்ன அடிக்கிட்டே போறோம். இந்த மக்களுக்கு நாம் படைத்திருக்கிறோம் இதை போன்றவற்றை இருக்கவும் எதில் அவர்கள் சவாரி செய்வார்கள், அவர்கள் சவாரி செய்யக்கூடிய இதை போன்றவற்றையும் நாம் படைத்திருக்கிறோம். அப்ப கப்பலை சொல்லிட்டு மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக கடல் பிரயாணம் மேற்கொள்றோம் கிடையாது. ஏன்னா மக்கால கடல் கிடையாது. நம்மளுக்கு தெரியும் மக்கால ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி ஜித்தார் போனதான் கடல் இருக்கு. அதனால அந்த பகுதியிலேயே கடல் இல்லை. ஆனா கடல் பிரயாணத்துக்காக போறது, வியாபாரத்துக்காக போறதுங்கிறது உண்டு. அப்ப அது மாதிரி எல்லாரும் கடலை கண்டவங்க கிடையாது. அந்த காலத்துல கப்பலை கண்டவங்க கிடையாது. வரலாறு கேள்விப்பட்டவங்க இருக்காங்க, கப்பல் இப்படி இருக்குங்கிற யூகம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்துல சொல்றான், கப்பல்னா கப்பல் மட்டும் நினைக்காதீங்க. மீன் மிஸ்லிஹிமா இருக்கவும் அவர்கள் சவாரி செய்யக்கூடிய, மக்கள் சவாரி செய்யக்கூடிய அது போன்றவற்றை நான் படைச்சிருக்கோம் நல்லா சொல்றான். இதுல என்ன அடங்கும் அப்படின்னு சொன்னா, சவாரி செய்வதற்காக என்னென்ன கால்நடைகள்லாம் இருக்கு எல்லாமே அடங்கும். கழுதை, கோவேரி கழுதை, குதிரை, ஒட்டகம் எல்லாமே இதுல அடங்கும். இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி உலக அழிவு வரைக்கும் என்னென்ன விஷயத்தையெல்லாம் சவாரிக்காக நம்ம பயன்படுத்துறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சைக்கிள்ஸ், மோட்டார் சைக்கிள், அதே மாதிரி கார், வெஹிக்கிள், எவ்ரிதிங் எல்லாமே இதுல வந்துடும். சவாரி செய்வதற்கானவற்றை நம்ம அவர்களுக்கு படைத்து நாம் கொடுத்துருக்கோம். அல்லாஹ்வுடைய படைப்பிலிருந்து அல்லாஹ் கொடுத்த எல்லா ரா மெட்டீரியல் இருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்தி நம்ம அசம்பிள் பண்ணி ஏதோ நம்ம உருவாக்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப நம்ம மனிதர்களுக்காக பயன்படுத்துவதற்காக, மனிதனுடைய பயன்பாட்டுக்காக, தேவைகளுக்காக நாம் படைத்து கொடுத்ததுன்னு சொல்றான். குறிப்பா அல்லாஹ் இங்க சொல்ல வருது கால்நடையை தான். உயிருள்ள கால்நடைகளே அல்லாஹ் படைச்சு தந்தது தான் சொல்றான். இதுல இப்னு கஸீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து சொல்லுவாங்க. அதாவது இதை போன்றவற்றை நாம் படைத்து இருக்கிறோங்கிற அல்லாஹ் முக்கியமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சஃபீனத்துல் பர்ர சொல்றான், தரை கப்பலை சொல்றான், தரையில் செல்லக்கூடிய கப்பலை சொல்றான். அது என்ன தரை கப்பல்? கடல் கப்பல் என்பது நம்மளுக்கு தெரியும், அது கப்பல், நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஷிப். தரை கப்பல் அப்படிங்கிறது என்னன்னா பாலைவன கப்பல், அதுதான் கேமல். ஒட்டகத்தை அல்லாஹ் நீங்க சொல்ல வரேன். ஏன்னா அது ஒரு கப்பலை போன்று அரபுகளிடத்தில் ஒரு சொத்தாக அல்லாஹ் ஒரு நியமத்தாக கொடுத்திருந்தான். அதை அவங்க நினைச்ச உருவாக்கிட முடியுமா, அதை எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. ஒட்டகத்தை பத்தி பேசிட்டே போனோம். அப்ப அதான் அல்லாஹ் நீங்க சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது இங்க ஒரு புரிதல் அப்படிங்கிறத சொல்றான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அது மட்டுமல்ல, அல்லாஹ் சவாரிக்காக என்னென்னலாம் கொடுத்துருக்கானோ அதுல எல்லாமே இதுல அடங்கும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி கழுதை, குதிரை, ஒட்டகம் போன்ற முக்கியமான அல்லாஹ்வுடைய படைப்பில் இதில் அடங்கும். அடுத்து وَإِن نَّشَأْ نُغْرِقْهُمْ فَلَا صَرِيخَ لَهُمْ وَلَا هُمْ يُنقَذُونَ. وَإِن نَّشَأْ நாம் நாடினால், ஷா நாடினான் அப்படின்னு அர்த்தம், நாடினான். அப்ப இன் நஷா நாம் நாடினால், ஒருவேளை நாம் நாடினால் அப்படின்னு அர்த்தம். நுக்ரிகுஹும் அக்ரக யுக்ரிகு என்றால் மூழ்கச் செய்தல். இப்ப நுக்ரிகுஹும் அவர்களை நாம் மூழ்கச் செய்து விடுவோம். கடல் பிரயாணம் போறாங்கல்ல, குறிப்பா அந்த கடல் பிரயாணத்தை வச்சு கப்பலை வச்சு தான் எல்லாத்துல ஆரம்பிக்கிறான். கப்பலை சொல்லிட்டு கப்பல் மாதிரி மற்ற கால்நடை படைச்சிருக்கேங்கிற அடுத்த வசனத்துல சொல்லிட்டு திரும்ப அந்த கடலுக்கும் கப்பலுக்கும் வர்றான். சரிங்களா? நம் நாடினால் இவர்கள் கப்பல் பிரயாணம் மேற்கொண்டு இவங்க இப்பவும் போறாங்கல்ல, இவங்க போகக்கூடிய இந்த கப்பலை நம்ம நினைச்சா நுக்ரிகுஹும் நாம் மூழ்கச் செய்து விடுவோம். எவ்வளவு கப்பல் பிரயாணம் மேற்கொள்றாங்க, இன்ன வரைக்கும் கப்பல் பிரயாணம் இருக்கதான் செய்யுது, என்னைக்குமே அது இருக்கதான் செய்யும். நுக்ரிகுஹும் அவர்களை மூழ்கச் செய்து விடுவோம். ஃபலா ஸரீஹ லஹும். ஸரீஹ் அப்படின்னா அபயக்குரல், அதான் சரீகம் சொல்லுவாங்க. கூச்சல் இட்டு சத்தம் விட்டு கப்பல் மூழ்குது காப்பாத்த வாங்க அப்படின்னு கத்துறாங்கல்ல, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு எல்லாம் ஓடி வாங்கன்னு கத்துறாங்க, அந்த கூக்குரல், அந்த அபயக்குரல் தான் சரீகம் சொல்லுவாங்க. அப்ப நடுக்கடல்ல கப்பல் மூழ்குனுச்சுன்னா ஃபலா ஸரீஹ லஹும் இவர்களுக்கு கூப்பாடு போட்டு இவர்களுக்கு அபயக்குரல் எழுப்பக்கூடிய கூட இருக்க மாட்டாங்க. ஃபலா ஸரீஹ லஹும் அச்சமயம் அபயக்குரலில் அவர்களை பாதுகாப்பவர் யாரும் இல்லை. வலாஹும் யூன்கஸூன் அவர்கள் பாதுகாக்கப்படவும் மாட்டார். அன்கத யுன்கிது என்றால் பாதுகாத்தான். சரிங்களா? இது நம்மளுக்கு ஆரம்ப ஒரு வசனத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதாவது ஹபீப் நஜர் கூட சொன்னார்ல, இந்த அல்லாஹ் எனக்கு ஏதேனும் தீங்கு வைக்க நாடினால் இவர்களால் என்னை காப்பாற்ற முடியாது, யூன்கிஸூன் என்று அங்கேயும் நம்ம பார்த்தோம். அதேதான் இங்கேயும். இங்கே யூன்கஸூன் அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் அழிக்கணும்னு நாடி மூழ்க செஞ்சுட்டா யாரும் வந்து கத்தி கூப்பாடும் போட முடியாது, யார் அந்த நேரத்துல கை கொடுக்க முடியாது. உலகத்துல இருந்து, துன்யால இருந்து, இந்த தரையில இருந்து யாரு கடலுக்கு கையை நீட்ட முடியும்? அவ்வளவு பெரிய கையோ அல்லது அவ்வளவு பெரிய ஒரு ஃபோர்ஸ், அவ்வளவு பெரிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கு? முழுகுறாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அதுல சொல்லலாம். ஃபலா ஸரீஹ லஹும் வலா ஹும் யுன்கஸூன். அல்லாஹ் நாடினால் மூழ்கச் செய்து விடுவான். இது என்ன சொல்லும் பொழுது தஃப்சீர் சாரி போன்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் அல்லாஹ் இது மாதிரி பல விஷயங்களை படைச்சிருக்கான், அல்லாஹ் மூழ்க நாடினால் யாரும் காப்பாற்ற முடியாங்கிறது எல்லா விதமான வாகனங்களும் இதில் அடங்குங்கிறாங்க. மேல் அதாவது ஆகாயத்தில் பறக்கக்கூடிய விமானமும் இதில் அடங்கும். அல்லாஹ் தான் படைச்சிருக்கான், அல்லாஹ் தான் அதை ஹமல்ல நாம் சுமந்து செல்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் அது ரொம்ப பொருந்தது. ஏரோப்ளேன்ல நம்ம பறந்துட்டு போறோம், யாரு சுமக்க செய்யறா?
அல்லாஹ் தான் சுமக்க செய்யறான். அல்லாஹ் தான் அதை வந்து கீழே இறங்க விடாம அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். அல்லாஹ் தான் அதுக்கான அந்த இதை வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். அப்போ அல்லாஹ் நினைச்சா ஒரு நொடியில எத்தனையோ ஃப்ளைட் கிராஷை நம்ம பார்த்துருக்கோம், அல்லது ஃபெயிலியரை பார்த்துருக்கோம், கடல்ல போய் சொருகி கடல்ல போய் விழுந்து மூழ்கி இறந்து போன வரலாறு நம்ம பார்த்துருக்கோம், அடையாளம் இல்லாமல் போனதை பார்த்துருக்கோம். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். சரிங்களா? அப்போ அல்லாஹ் நாடினால் இதுவும் நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான், இல்லா ரஹ்மதம் மின்னா வ மதாஅன் இலா ஹீன். இல்லா ரஹ்மதம் மின்னா, நம்மளுடைய அருளாலே தவிர, இல்லா ரஹ்மதம் மின்னா நம்முடைய கருணையாலே தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப நம்ம கருணையாலே நம்ம எல்லாரையும் நல்லபடியா போக வைக்கிறோம். சில நேரங்கள்ல நம்ம விபத்துகளையும் ஏற்படுத்துறோம். இல்ல ரஹ்மத்தம் மின்னா, நம் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய கருணையாலே அன்றி வேறு எதுவாலும் அவர்கள் தப்பிப்பதில்லை. ஒரு சுகம் அனுபவிப்பதற்காக உடனே நான் ஏன் அழிக்கிறது இல்லை, அல்லது ஏன் நான் அழிக்காம அவங்கள வாழ வைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து கொள்ளட்டும், இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கட்டும், அவங்க திருந்துறவங்க திருந்தட்டும், நல்லது செய்யணும் நல்லது செஞ்சு கொள்ளட்டும். இல்ல ஹீன், ஹீன் என்றால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை, ஒரு நேரம் வரை, அவர்களுக்கான அஜல், அவர்களுக்கான ஒரு தவணை வரும் வரை. ஹீன்னா தவணை, நேரம், அவர்களுக்கான மௌத்துக்கான நேரம், அவர்களுக்குன்னு எழுதப்பட்ட மௌத்துக்கான நேரம் வரும் வரை மத்தான், ஒரு சுகம் அனுபவிப்பதற்காக, இந்த உலகத்தில் அவங்க இருந்து கொள்வதற்காக, அனுபவித்துக் கொள்வதற்காக, இல்லா ரஹ்மத்தம் மின்னா, நம்முடைய அருளாலை தவிர வேறு எந்த ரீதியிலும் அவர்கள் விட்டு வைக்கப்படவில்லை. இல்லைன்னா போன வசனத்தோட இது புரிஞ்சுக்கணும், சேர்த்து பார்க்கணும். இல்லைன்னா நம்ம நாடினால் அவர்களை நாம் அழித்து விடுவோம், யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம அருள், நம்மளுடைய கருணை தான் நம்மளுக்கு காப்பாற்றுகிறது. நமது கருணை தவிர அவர்களை எதுவும் விட்டு வைக்கவில்லைங்கிற பாணியில அந்த சொல்றான். அந்த மாதிரி தான். அப்போ ஃப்ளைட்டில் நம்ம பறக்கிறோம், தவக்கெழுத்து வரலாம் தான். அல்ல நான்னா ஏறின ஃப்ளைட் எப்போ இறங்கும், எங்கே இறங்கும் யாருக்கும் சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் கப்பல் எப்படி முழுகும், எந்த திசையிலேருந்து எப்படி காற்று வரும், எப்படி புரட்டும், யாருனாலும் எதுவுமே யூகிக்க முடியாது. நீங்கள் எதையுமே நம்ம யூகிக்க முடியல. திடீர்னு ஓடக்கூடிய பஸ்ஸு கூட தான் என்ன ஆகுது, இதாகுது, இன்ஜின் வெடிக்குது, எவ்வளோ டயர் வெடிக்குது, எவ்வளோ விதமான அப்செட் ஏற்பட்டு இன்றைக்கி பல விபத்துகள் ஏற்படதான் செய்யுது. அதனால தான் அதில் ஏறி உட்காந்து நம்ம சவாரி செய்யும்போது சுப்ஹான அல்லது சஹ்ஹர லனா ஹாதா வ மா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற வசனத்தை நம்ம சொல்கிறோம். அந்த துவாவை நம்ம ஓதுறோம். அல்லாஹ் வசனமாக இடம்பெற செய்திருக்கு. அப்போ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்க்கே எல்லா புகழும், அல்லாஹ் பரிசுத்தமான, அவனே இதை நமக்கு வசப்படுத்தி தந்தான். அது கால்நடையாக இருந்தாலும் சரி, யானை மீது ஏறி போனால் யானை எல்லாம் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கான், ஒட்டகத்தின் மீது போனால் அல்லாஹ் ஒட்டகத்தை நம்ம வசப்படுத்தி தந்திருக்கான், அந்த உணர்வு வளத்தில் தந்திருக்கான். ஏறி உன் மேலே ஏறி ஒருத்தன் உட்காந்தாலும் அவனை கூட்டிட்டு நடந்து போகணுங்கிற உணர்வையும் அறிவையும் பக்குவத்தையும் புரிதலையும் அல்லாஹ் அதுக்கு கொடுத்தனால தான் கூட்டிட்டு போகுது. அதனுடைய உணர்வுல உன் மேலே யார் ஏறி உட்கார்ந்தாலும் நீ பிடிச்சி தள்ளி விட்டுறணுங்கிறது அதுக்கு ஃபீட் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா யாரையும் ஏறி உட்கார வைக்காது, அது எந்திரிக்காது, நடக்காது. அல்ல அந்த உணர்வு கொடுத்துருக்கான். அதனால நமக்கு வசப்படுத்தி தந்த கால்நடை உட்பட இன்னைக்கு காரு, ஃப்ளைட்டு எல்லாமே அதுக்கு பொருந்தும். கப்பல் எல்லாமே எல்லாம் நமக்கு வசப்படுத்தி நமக்கு வசதியாக தந்திருக்கான்னு அர்த்தம். அல்ல நான்னா எதுவும் நடக்கும். அதனால அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹ் நன்றி செலுத்தி நம்ம இன்னும் எல்லாரும் அப்படின்னு நம்ம முன்கொழிவும் என்னைக்கும் நம்மளுடைய திரும்புதல் நம்ம கடைசி ரிட்டர்ன் அல்லாஹ்வின் பக்கம் தான் இருக்குங்கிற உணர்வோட போறோம். ஏன்னா அந்த பிரயாணம் சென்று சேர்வதற்கு முன்னாடி கூட நம்ம எங்கே போய் சேர்ந்துடலாம், அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற உணர்வோட நம்மளுக்கு அந்த துவாலாம் கற்றுத்தரப்பட்டிருக்கு. திரும்ப இங்கே வாங்க. அப்ப நம்மளோட அருளாலை தவிர அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதில்லை. ஒரு சுகம் அனுபவிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் நம்ம விட்டு வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம நன்றி உணர்வோடு இருக்கு நல்லா எதிர்பார்க்கிறோம். கடைசியா 45வது வசனம், இந்த அமர்வினுடைய கடைசி வசனம், وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّقُوا مَا بَيْنَ أَيْدِيكُمْ وَمَا خَلْفَكُمْ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. وَإِذَا قِيلَ لَهُمْ, அவர்களிடத்தில் கூறப்பட்டால், அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய பாதுகாப்பால், என்னுடைய அருளால், என்னுடைய நாட்டத்தால் தான் நீங்க போறீங்க வரீங்க, நான் நினைச்சா உங்களை ஒரே அமுக்கிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, وَإِذَا قِيلَ لَهُمْ, அவர்களிடத்தில் கூறப்பட்டால், if it is said to them, அவர்களிடத்தில் கூறப்பட்டால், இத்தகு, நீங்கள் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள், மா பைன ஐதீக்கும், உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆபத்தை, தண்டனையை நீங்கள் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள், வமா ஹல்ஃபக்கும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியது, இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னாடி உங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அதாபையும், வமா ஹல்ஃபக்கும், உங்களுடைய மரணத்துக்கு பிறகு கபர்லையோ அல்லது மஷர்லையோ மறுமையிலேயோ உங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தண்டனைகளையும் அல்லாஹ்வுடைய அதாபுகளை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள், ஷிர்க் வைக்காதீர்கள், இணை வைக்காதீர்கள், இறைவனை நிராகரிக்காதீர்கள், பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால், லஅல்லக்கும் துர்ஹமூன், அதனால் தான் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் பயந்து கொண்டால், லஅல்லக்கும் perhaps you will be shown mercy of Allah, நீங்கள் அதனால் அல்லாஹ்வுடைய mercy, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு காட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டால் அவர்கள் பயப்படுவதில்லை அப்படிங்கிறத அல்லாஹ் நீங்க சொல்லி முடிக்கல. அது அப்படியே அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா அது ஒரு ஸ்டைலாவே கொண்டு போறான். மற்றபடி இங்க அல்லாஹ் சொல்ல வர்றது என்னன்னா, அவர்களிடத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு முன்னால், இந்த துன்யாவில் உங்களுக்கு முன்னால் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தண்டனையையும் பின்னால் உங்கள் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய தண்டனையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அதனால தான் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டால் அப்படின்னு முடிச்சிட்டான்.
சொல்லப்பட்டால் என்னங்க ரெஸ்பான்ஸ்? அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. நீங்க டிரான்ஸ்லேஷன்ல கூட பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க, அதை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை, அதை அவர்கள் அஞ்சுவதில்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது புரிதல் தான், அதெல்லாம் அதுல சொல்லல. சொல்லப்பட்டால் அப்படின்னு முடிச்சிடலாம். சொன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? சொன்னா இங்க கேட்கிற அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய பாணி இது. அவர்களிடத்தில் நீங்க முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய அதாபுகளை பயந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டால் அப்படின்னு இந்த வசனத்தை முடிச்சிட்டான். ஏன்னா அடுத்த வசனத்துல கூட அவர்கள் பொருட்படுத்துவதில்லை அப்படிங்கிற கண்டினியூட்டி கொடுக்கல. அப்படி கண்டென்ட்டை வந்து வேற மாதிரியா தான் அல்லாஹ் தொடர்ந்து கொண்டு போறான். அப்ப இது வந்து ஒரு ஸ்டைல். அப்ப சொல்லப்பட்டால் அப்படின்னு அல்லாஹ் அதை நிறுத்திக்கிறான். இதுல என்ன புரிதல் அப்படின்னா, சொல்லப்பட்டால் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை, திருந்துவதில்லை அப்படிங்கிறது இது இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பொருட்படுத்தாதவர்கள் திருந்தாதவர்கள் இருக்கிறாங்க. நாம யாரா இருக்கணும்? சொல்லப்படும் பொழுது உலகத்துல கூட அல்லாஹ் தண்டிச்சிடலாம். அல்லாஹ் நம்மளை கஷ்டத்தை கொடுத்துடலாம், இழிவை கொடுத்துடலாம், அல்ல நம்மளுக்கு ஏமாற்றத்தை தந்துடலாம், அல்ல நம்மளுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்திடலாம், அல்லது அல்லாஹ்வுடைய வறுமையை கொடுத்துடலாம், அல்லது சோதனை கொடுத்துடலாம், உலகத்துல அல்லது தண்டனை கொடுக்கலாம், அல்லது மௌத்துக்கு பிறகு மௌத்தின் போது அல்லாஹ் தண்டனை தரலாம். நல்லா பாதுகாக்கணும். அந்த பயத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்கள். ஆனா பயம் இல்லாதவங்க உலகத்திலேயே நான் பாத்துக்கிறேன், மறுமையில பாத்துக்கிறேன், எது எனக்கு வராது வந்தா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளே இருக்காது. ஆனா யார் பயந்து வாழ்கிறார்களோ லஅல்லகும் துர்ஹமூன், அவர்கள் இரக்கம் காட்டப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய இரக்கத்தால் உலகத்திலும் பாதுகாக்கப்படுவாங்க, இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் பாதுகாக்கப்படுவாங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய இம்மை தண்டனை விட்டும் மறுமை தண்டனை விட்டும் அல்லாஹ் முழுமையா நம்மை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நண்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கி புரிவானா. வஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم.